மகளிர் சுய உதவிக் குழுவினர் தங்களுடைய அடையாள அட்டைகளை பயன்படுத்தி பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் தாங்கள் தயாரித்த பொருட்களை எடுத்து சென்று விற்பனை செய்யலாம்னு துணை முதல்வர் உதயநிதி தெரிவிச்சிருக்காரு. வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திட்டங்களை தொடங்கி வைத்த துணை முதல்வர் உதயநிதி நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்காரு. பின்பு நிகழ்ச்சியில பேசிய அவர், மகளிர் விடியல் பயணம் மூலம் பெண்கள் இதுவரை 820 கோடி பயணங்களை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. காலை உணவு திட்டத்தின் கீழ் 20 லட்சம் குழந்தைகள் பயனடைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்காரு. இதேபோல தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வராங்கன்னு, மேலும் தமிழகத்தில் 19 லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளனரும் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுக்கள் அடையாள அட்டையை வழங்கப்பட்டிருக்கு. இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் பேருந்துகளில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு 25 கிலோ எடையுள்ள மகளிர் தயாரித்த பொருட்களை எடுத்து சென்று விற்பனை செய்யலாம்னு உதயநிதி தெரிவிச்சிருக்காரு.